بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழும் புகழ்ச்சியும் அதிகாரமும் அந்தஸ்தும் அதிபதியுமான எல்லாமுள்ள அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் என்று கூறி, அந்த ஏக இறைவனுடைய வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் இந்த சத்திய ஏகத்துவ மார்க்கத்தை உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக முஹம்மது நபி அவர்கள் மீதும், அன்னலாரினுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் தம் வாழ்வால் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தபா தாபீன்கள் மீதும், இன்னும் இந்த ஜும்ஆவினுடைய உரையை செவித்தார்த்தவர்களாக ஒன்று கூம்பி இருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைத்து இருக்குமாக என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் உள்ள அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்ஆவினுடைய உரையிலும் கூறினார்கள்: இதா குல்த லி ஸாஹிபிக யௌமல் ஜும்ஆ, ஜும்ஆவினுடைய நாளிலே இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உன் அருகில் உள்ளவரிடம் அன்சித், வாய்மூடு என்று கூறாதே. அப்படி கூறினால் ஃபகத் லகௌத, நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்ற முஹம்மது நபி அவர்களுடைய எச்சரிக்கை ஊட்டியவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் உள்ள அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பொதுவாகவே ஒவ்வொரு நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வேதங்களையும் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இப்படி நமக்கு வழங்கப்பட்ட தூதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம் தான் அருள்மறை அல் குர்ஆன் என்ற வேதம். இந்த அருள்மறை அல் குர்ஆன் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் வர்ணித்து கூறும் பொழுது சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதம் இருக்கின்றதல்லவா, இது திருக்குர்ஆன் அருள்மறை அல் குர்ஆன் என்பது இறக்கி அருளப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கூறுகின்றான் ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டு என்று கூறுகின்றான். அது மட்டுமல்லாமல் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது நன்மை தீமை அனைத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு வேதம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இந்த குர்ஆனை சிலாகித்து கூறுகின்றான். பொதுவாகவே நாம் ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு பாதை இருக்கும்.
ஒரு பாதை என்பது அந்த ஊருக்கு நாம் இலகுவாக சென்று விடலாம், இந்த பாதையில் சென்றால் அந்த ஊருக்கு நாம் சிக்கனமாக சென்று விடலாம் என்று ஒரு பாதை இருக்கும். மற்றொரு பாதை என்பது இந்த ஊருக்கு இந்த பாதையில் நாம் சென்றோம் என்று சொன்னால் மிகவும் கடினமான ஒரு பாதை, மிகவும் கரடுமுரடான ஒரு பாதையாக இருக்கும். அப்படி நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுத்து செல்வோம், எந்த பாதை என்பது இலகுவாக இருக்குமோ, இந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த பாதையில் தான் நாம் செல்ல வேண்டும் என்று ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுத்து செல்வோம். அதே போல்தான் இந்த அருள்மறை அல் குர்ஆன் என்பது நன்மை தீமை அனைத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு குர்ஆனாக இருக்கின்றது. பொதுவாகவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்பவன் மற்றொரு மனிதனை நேசிக்கக்கூடியவனாக, மற்றொரு மனிதனை சார்ந்திருக்கக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த சார்ந்திருத்தல் என்பது இந்த உலகத்தில் பரவலாக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு நண்பனை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நண்பனிடத்தில் நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துயரங்கள், நம்முடைய இன்பங்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய நண்பனிடத்தில் நாம் பகிரக்கூடியவனாக இருப்போம். அவனும் அவனுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நம்மிடத்தில் பகிரக்கூடியவனாக இருப்பான். இன்னும் உச்சகட்டமாக உனக்காக நான் உயிரே கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நண்பன் இருப்பான். இது நண்பனுடைய ஒரு பாசமாக நாம் எடுத்துக்கொள்வோம். அதற்கு அடுத்தபடியாக தாயினுடைய பாசத்தை நாம் எடுத்துக்கொண்டால், தாய் என்பவள் நம்மை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு நம்மை சுமந்தாள். நம்மை எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் என்னுடைய மகன் நன்றாக வளர வேண்டும், என்னுடைய மகனை நான் சீராக பெற்றெடுப்பேன் என்று தாய் என்பவள் மிகவும் நேசிக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். இந்த தாயை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்துல் லுக்மான் என்ற அத்தியாயத்தில் கூறுகின்றான், மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை குறித்தும் நாம் அறிவுறுத்தியுள்ளோம். அவனுடைய தாய் என்பவள் அவனை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு சுமந்தாள். சாதாரண வழி அல்ல, மிகவும் கொடூரமான ஒரு வழியாக தாய் என்பவள் தன்னுடைய மகனை பெற்றெடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். விரும்பிய ஆடையை அணிய முடியாது, விரும்பிய உணவை உண்ண முடியாது, விரும்பிய இடத்திற்கு கூட செல்ல முடியாத அளவிற்கு தாய் என்பவள் தன்னுடைய மகனை பெற்றெடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். உதாரணமாக நாம் வயிற்றுல ஒரு 10 கிலோ ஒரு கல் நம்ம சுமந்துட்டு செல்ல முடியுமா? ஒரு 5 கிலோ ஒரு வெயிட்ட சுமந்துட்டு செல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அந்த தாய் என்பவள் நம்மை 10 மாத காலம் சுமந்து பெற்றெடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். அப்பொழுது அந்த தாய்க்கு எவ்வளவு வலி இருக்கும், மரணத்தினுடைய வேதனையை சுவைக்கக்கூடியவளாக அந்த தாய் இருக்கின்றாள். இது தாயினுடைய பாசத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதற்கு அடுத்தபடியாக தந்தை என்பவர் நமக்காக ஓடோடி உழைக்கக்கூடியவளாக இருக்கின்றார். ஏன், என்னுடைய மகன் எந்த ஒரு கஷ்டத்தையும் படக்கூடாது, எந்த ஒரு துன்பத்தையும் படக்கூடாது, என்னுடைய மகன் என்பவன் கஷ்டத்தை சுவைக்க கூடாது என்பதற்காக ஓடோடி வெளிநாட்டிற்கு ஓடி உழைக்கக்கூடியவளாக இருக்கின்றார்கள். இது தந்தையினுடைய பாசமாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் இந்த பாசமும் இந்த நேசமும் இந்த அன்பும் அரவணைப்பும் என்றென்றும் நமக்கு நிலைத்திருக்குமா என்று பார்த்தால் கிடையாது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி என்று ஒன்றே இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் 281வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வத்தகூ யௌமன், ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்நாளில் உலக மக்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படுவீர்கள். தும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், அந்நாளில் நன்மை செய்தோருக்கு அவருடைய கூலியையும் தீமை செய்தோருக்கு அவருடைய கூலியையும் நாம் வழங்குவோம். வஹும் லா யுத்லமூன், அந்நாளில் யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது. அது எந்த நாள்? ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்நாளில் உலக மக்கள் அனைவரும் திரட்டப்படுவீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து இறுதி தூதரான அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி அவர்களுடைய சமுதாயம் வரை எல்லோரும் ஒன்று திரட்டப்படுவீர்கள். அந்நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அது எந்த நாள்? அதுதான் மஹ்ஷர் மைதானம். அந்த மஹ்ஷர் மைதானம் என்பது யாரும் ஏறெடுத்து பார்க்க கூடாத ஒரு நாளாக அமையும், யாருக்கும் உதவி செய்யக்கூடாத ஒரு நாளாக அமையும். அந்த மஹ்ஷர் மைதானத்தை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்துல் அபஸ என்ற அத்தியாயத்தில் கூறுகின்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, அந்நாளில் சகோதரன் நம்முடைய நண்பனை விட்டு நாம் விரண்டு ஓடுவோம். உம்மிஹி வ அபீஹி, நம்முடைய தாயையும் நம்முடைய தந்தையும் விட்டு நாம் விரண்டு ஓடுவோம்.
வசாஹிபத்திஹி வபனி, நம்முடைய மனைவியையும் நம்முடைய குழந்தையையும் நாம் விட்டு நாம் விரண்டு ஓடுவோம். இந்த உலகத்தில் எவ்வளவு பாசம் வைத்திருப்போம். நம்முடைய தாயின் மீதும் நம்முடைய தந்தையின் மீதும் நம்முடைய நண்பனின் மீதும் எவ்வளவு பாசம், அளவு கடந்த பாசம் வைத்திருப்போம். ஆனால் அந்த பாசமும் அந்த நேசமும் அந்த அரவணைப்பும் அந்த மறுமை நாளில் நமக்கு கை கொடுக்காது. ஒன்றே ஒன்று மட்டும் தான் நமக்கு கை கொடுக்கும். நாம் செய்கின்ற நல்ல அமல்களும் நற்காரியங்கள் மட்டும்தான் அந்த மறுமை நாளில் அந்த மஹ்ஷர் மைதானத்திலும் நமக்கு கை கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கூறுகின்றான், அந்நாளில் ஒவ்வொருவருக்கும் அவரையே பற்றித்தான் கவலை இருக்கும், மற்றவரை பற்றி கவலையே இருக்காது. நீ எப்படி வேணா போ, உனக்கு எந்த கஷ்டம் என்ன வரும், ஆனால் அந்த கஷ்டத்தை எனக்கு சொல், நான் அதன் மூலியமாக உனக்கு பூர்த்தி செய்கின்றேன் என்று இந்த உலக வாழ்க்கையில் நாம் கூறிவிடலாம். ஆனால் அந்த மறுமை வாழ்க்கையில் யாருக்கும் யாரும் உதவி செய்ய முடியாது. அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கூறுகின்றான், அந்நாளில் சில முகங்கள் ஒளிமயமாக இருக்கும், சில முகங்கள் மகிழ்ச்சியுடனும் இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எவன் ஒருவன் அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் நல் முறையில் அவனுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துகின்றானோ, நல் முறையில் அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றானோ, அவனுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய நிலை என்பது அந்த மஹ்ஷர் மைதானத்திலும் மறுமை நாளிலும் சீராக அமையும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எவன் ஒருவன் அவனுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய வழியில் நடந்து கொள்ளவில்லையோ, அவனுடைய முகங்கள் என்பது மிகவும் கொடூரமான ஒரு விகாரமாக அமையும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளவோ நாம் பாசம் வைத்திருப்போம். நம்முடைய நண்பனிடத்திலும் நம்முடைய தாயிடத்திலும் நம்முடைய நண்பனிடத்திலும் எவ்வளவு பாசம் வைத்திருப்போம். அந்த பாசமும் அந்த நேசமும் அந்த மறுமை நாளில் நமக்கு கை கொடுக்காதே. யோசித்து பார்த்திருப்போமா? ஆனால் இந்த உலகத்தில் நாம் நம்முடைய மனோ இச்சையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் நம்முடைய வாழ்க்கையை செயல்முறைப்படுத்துகின்றோமா என்று பார்த்தால் கிடையாது. பல கூத்தாடிகளை நோக்கியும் பல சினிமா டைரக்டர்களை நோக்கியும் நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அவர்களா நமக்கு மறுமை நாளில் கை கொடுப்பார்கள், யா அல்லாஹ் இவனுக்கு சொர்க்கத்தை வழங்கு என்று அவர்களா நமக்கு பரிந்துரை செய்வார்கள் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் எல்லோரும் ஒன்று திரட்டப்படுவீர்கள். அந்நாளில் ஒரு மனிதர், ஒரு கூட்டம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி செல்லும். யா ஆதம், ஆதமே, உலகத்தில் நீங்கள் தான் முதன்முறையாக படைக்கப்பட்ட மனிதராக இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் நீங்கள் தான் தந்தையாக இருக்கின்றீர்கள். ஆகவே எங்களுக்காக மறுமை நாளில் அல்லாஹ்விற்கு நீங்கள் பரிந்துரை செய்யுங்களே என்று ஒரு கூட்டம் என்று சொல்லும். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், கிடையாது, நான் உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் ஒரு மரத்தை என்னை நெருங்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் அந்த மரத்தை நான் நெருங்கிவிட்டேன் என்று கூறுவார். இதன் காரணமாக இந்த நாளில், இந்த மறுமை நாளில் எனக்கு எந்த நிலை என்று கூட தெரியவில்லை என்று அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் நாம் செல்வோம். எந்த நபிமாரும் நமக்கு பரிந்துரை செய்ய மாட்டேன் என்று கூறுவார்கள். அப்பொழுது இறுதியாக ஒரு கூட்டம் செல்லும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் செல்லும். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்தில் நீங்கள் தான் இறுதி தூதராக இருக்கின்றீர்கள். காத்தமுல் அன்பியா, நபிமார்களுடைய தலைவராக இருக்கின்றீர்கள். அதனால் எங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விற்காக பரிந்துரை செய்கின்றீர்களே என்று கூறுவார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், பலா, ஏன் இல்லை, உங்களுக்கு நான் பரிந்துரை செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய அர்ஷிற்கு கீழ் செல்வார்கள். சென்றுவிட்டு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார்கள். யா நஃப்சி, யா நஃப்சி, என்னுடைய உள்ளமே, என்னுடைய உள்ளமே, யா உம்மதி, யா உம்மதி, யா அல்லாஹ், இது என்னுடைய சமுதாயம், இது என்னுடைய சமுதாயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்காக பரிந்துரை செய்வார்கள். என்னுடைய சமுதாயத்தை நீ சொர்க்கத்திற்கு அழைத்து செல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்காக பரிந்துரை செய்வார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் மனோ இச்சையின் பக்கமும் தவறான வழிகேட்டின் பக்கமும் நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இது நமக்கு மிகவும் கடுமையான ஒரு நாளாக அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக தாயை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான். யௌம தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வ ததஉ குல்லு தாத்தின் ஹம்லின் ஹம்லஹா வ தரன் நாஸ சுகாரா. அந்நாளில் பால் கொடுக்கக்கூடிய தாய் என்பவள் தன்னுடைய மகனை தூக்கி வீசக்கூடியவளாக இருப்பார். நன்றாக யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் தாய் என்பவள் தன்னுடைய மகனிடத்தில் அளவு கடந்த பாசம் வைக்கக்கூடியவளாக
இருப்பார். ஆனால் அந்த பாசம் கூட அந்த மறுமை நாளில் நமக்கு பயனளிக்காது, அந்த நேசம் கூட அந்த மறுமை நாளில் நமக்கு பயனளிக்காது. ஏனென்றால் மனிதன் நினைப்பான், என்னுடைய நிலையே இந்த மறுமை நாளில் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை, நான் என்னுடைய மகனுக்கு நான் உதவி செய்வா, என்னுடைய உற்றா உறவினருக்கு நான் உதவி செய்யவா, என்னுடைய நண்பனுக்கு, என்னுடைய தாய்க்கும் என்னுடைய தந்தைக்கும் நான் உதவி செய்ய முடியுமா, ஏன் என்னுடைய நிலை என்பது இந்த மறுமை நாளில் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. அதனால் என்னுடைய தாய்க்கும் என்னுடைய தந்தைக்கும் நான் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. அதற்கு அடுத்தபடியாக மனிதன் எப்படி புலம்புவான், மறுமை நாளில் எப்படி அல்லாஹ்விடத்தில் புலம்புவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சூரத்துல் மஆரிஜ் என்ற அத்தியாயத்தில் கூறும் பொழுது, மனிதன் அவனுடைய நண்பனை வைத்து கூறுவான், யா அல்லாஹ் என்னுடைய நண்பனை எடுத்துக்கொள், என்னுடைய தாயை எடுத்துக்கொள், என்னுடைய தந்தையை எடுத்துக்கொள், என்னுடைய உற்றா உறவினர்களை எடுத்துக்கொள், ஆனால் அந்த நரகத்தை விட்டு என்னை காப்பாற்று என்று மனிதன் புலம்புவான். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் உனக்காக நான் உதவி செய்கின்றேன் என்ற சொன்ன வார்த்தை என்பது, சொன்ன வாய் என்பது மறுமையினால் இவனை நீ நரகத்திற்கு அழைத்து செல், என்னை சொர்க்கத்திற்கு நீ காப்பாற்று என்று மனிதன் கூறுவான். அந்த அளவிற்கு மிகவும் பயங்கரமிக்க ஒரு நாளாக அந்த மறுமை நாள் என்பது அமைகின்றது. இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஹ்ஷர் மைதானத்தை குறித்து சிராஹித்து கூறுகின்றார்கள். இன்னக்கும் துஹ்ஷரூன யௌமல் கியாமா, அந்த மறுமை நாளில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் உலக மக்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படுவீர்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹுஃபாத்தன் காலில் செருப்பணியாதவர்களாகவும், உராத்தன் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்களாகவும், வஉர்தன் நிர்வாணிகளாகவும் எழுப்பப்படுவீர்கள் என்று கூறுகின்றார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் அரைக்குறைய ஆடையாக செல்லக்கூடியவர்களை நாம் பார்த்து மிகவும் துச்சமாக நாம் பார்ப்போம். ஆனால் அந்த மறுமை நாளில் ஒவ்வொருவரும் காலில் செருப்பணியாதவர்களாகவும் நிர்வாணிகளாகவும் எழுப்பப்படுவோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒருவருக்கு ஒருவர் பார்க்க இயலுமே என்று கூறினார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், அந்த ஒரு தவறான எண்ணமும் அந்த தவறான ஒரு செயலும் அந்த மறுமை நாளில் ஏற்படாது. அந்த அளவிற்கு மிகவும் பயங்கரமிக்க ஒரு நாளாக அந்த மஹ்ஷர் மைதானம் என்பது இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே இந்த மஹ்ஷர் மைதானத்தை நம்முடைய நினைவில் ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் அஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சென்ற முறையில் மஹ்ஷர் மைதானத்தினுடைய குழப்பத்தை பற்றி நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த மஹ்ஷர் மைதானத்திற்கு அடுத்த உள்ள வாழ்க்கை, மறுமை நாள் என்ற வாழ்க்கை நாம் பார்ப்போம். இந்த மறுமை நாளை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இந்த உலகத்தில் எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை நன்றாக முறையில் செயல் அளிக்கவில்லையோ, அவனுடைய வாழ்க்கையில் தவறான முறையில் செயல்படுத்தி கொண்டானோ, அவனை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்துல் முத்தத்திர் என்ற அத்தியாயத்தில் கூறும் பொழுது, சொர்க்கவாசிகள் நரகவாசிகளிடம் கேட்பார்கள், மா ஸலககும் ஃபீ ஸஃபர், இந்த சக்கர் என்ற நரகத்தில் தள்ளியது எது என்று கேட்பார்கள். அப்பொழுது அந்த நரகவாசிகள் காலு, அவர்கள் கூறுவார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளியாக இல்லையே, வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இல்லையே, வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், நாங்கள் வீணானவற்றை செயல்பட்டவர்களுடன் எங்களுடைய காரியங்களும் நாங்கள் வீணானவற்றில் செயல்பட்டோம் என்று அந்த நரகவாசிகள் கூறுவார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள், அல்லாஹ் நமக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். ஆனால் அந்த தொழுகையை சரிவர நாம் தொழுகின்றோமா என்று பார்த்தால் கிடையாது. அந்த மறுமை நாளில் அல்லாஹ் நமக்கு கேள்வி கணக்கு எழுப்புவானே, அந்த கேள்வி கணக்கிற்கு எந்த பதிலை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் என்பவன், அவனை மறுமை நாளில் அல்லாஹ் எழுப்புவான். அந்நாளில் ஒரு மனிதனை நாம் எழுப்புவோம். எழுப்பியதற்கு பின்னால் அவன் கூறுவான், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் நற்காரியங்கள் செய்யவில்லை,
நற்காரியங்கள் பக்கம் நான் என்னுடைய வாழ்க்கையை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. ஆதலால் என்னை ஒரு சிறிது நேரம் அவகாசம் கொடு, ஒரு சிறிது நேரம் அவகாசத்திற்கு பின்னர் நான் நல்ல அமல்களை செய்துவிட்டு வருகின்றேன், உனக்காக தொழுது விட்டு வருகின்றேன், உனக்காக தர்மம் செய்து வருகின்றேன் என்று கூறுவான். அதற்கு அல்லாஹ் கூறுவான், இல்லை, அந்நாளில் இறைவன் கூறுவான், உலகத்தில் உனக்கு பல அவகாசம் அளித்தேனே, பல நாட்கள் கொடுத்தேனே, அந்நாளில் நீ தர்மம் செய்திருக்க வேண்டாமா, அந்நாளில் நீ தொழுதிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்பான். அப்பொழுது அந்த மனிதனுடைய நிலை என்பது மிகவும் பயங்கரமாக இருக்கும். அவன் வாயடத்து போயக்கூடவனாக இருப்பான். அந்த பதில் அவனுக்கு மிகவும் கொடூரமாக இருக்கும். நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் பல காரியங்கள் பக்கம் நாம் ஈடுபடாமல் இருப்போம், நல்ல அமல்களின் பக்கம் ஈடுபடாததாக இருப்போம். ஆனால் இனிவரும் காலங்களில் நம்முடைய நல்ல அமல்களையும் நற்காரியங்களையும் தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் இந்த மறுமை நாளை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், மனிதனுக்கு முன்னால் புத்தகம் விற்கப்படும், அவன் கை செய்தப்பட்டு கஷ்டத்தில் கூறுவான், நான் செய்த சிறிய தவறுகளோ பெரிய தவறுகளோ எதையும் இந்த புத்தகம் விட்டு வைக்காமல் அனைத்தையும் பதிவு செய்து விட்டதே என்று மனிதன் புலம்பக்கூடியவனாக இருப்பான். இந்த உலகத்தில் சிறிய தவறாக இருந்தாலும் பெரிய தவறுகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு பதிவு செய்து கொண்டே இருக்கும். இது சின்ன தவறு தானே, பரவாயில்ல, மறுமையினால் அல்லாஹ் நம்மை மன்னித்து விடுவான். இது பெரிய தவறு தானே, பரவாயில்ல, அல்லாஹ் நம்மை மன்னித்து விடுவான் என்று நாம் அலட்சிய போக்காக இருக்கின்றோம். அப்படி ஒருபோதும் இருக்கக்கூடாது. மறுமையினால் கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்கிற்கு எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.